நாம் இன்னைக்கு கோதுமை மாவும் முட்டையும் வச்சு டேஸ்டியான தோசை தான் பண்ண போகிறோம். தோசை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துடலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இது கூட பொடியாக கட் பண்ண 1 பச்சை மிளகா, பொடியாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலை, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் தோசைகள் வச்சு சூடுபடுத்திருக்கிறேன். தோசைகள் சூடானதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 1/2 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து ஊற்றிடலாம். இப்போ தோசை ஊற்றியாச்சு. இப்போ தோசைக்கு மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். தோசை ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுடலாம். தோசை 2 சைடும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டான கோதுமாவும் முட்டையும் வச்சு தோசை ரெடி. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.